அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னடி பாக்குற? உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். டேய் ஜீவா, என்ன காரியம்டா பண்ண? அம்மா, நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைய கை நீட்டி அடிக்கற. அது எப்படி நீ அடிக்கலாம்? அம்மா, அது எப்படி நீ அடிக்கலாம்? அடிக்க உனக்கு என்னடா உரிமை இருக்கு? ஒழுங்கு மரியாதை அவகிட்ட சாரி கேளுடா. நான் எதுக்குமா சாரி கேட்கணும்? கேளு ஜீவா. என்னால முடியாது. என்னம்மா பேசுறா? இவ என்ன பேசிட்டு இருக்கா? நீ வெளியே போனா நடு தெருவுல நிக்கணுமா? அதுவும் நம்ம அத்தையால. நம்ம குடும்பத்தை பத்தி இவளுக்கு என்னமா தெரியும்? ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம குடும்பத்தை பிடிக்கலன்னு. இங்க பாருடி, பிடிக்கலாட்டி அப்படியே போக வேண்டியதானே. நான் யாரும் தாங்கி பிடிச்சி இங்க நிப்பாட்டலையே. பிடிக்கலன்னு சொல்லிட்டு இங்க குடும்பத்துல எதுக்கோ குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்க. எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இது நீ யாரு? சொல்லு, நீ யாருடி? எங்க அம்மாவை பத்தி பேசவோ எங்க அம்மா கிட்ட கேள்வி கேட்கவோ நீ யாரு? ஜீவா, ஐஷத்த, சாரி அத்த. ஜோதிகா இப்படி பேசுவான்னு நினைக்கல. அவளுக்கு நம்ம குடும்பத்தையே பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக இவ்வளவு ஹாசா நடந்துப்பானு. சாரி அத்த. நீ எதுக்குடா சாரி கேக்குற? நீ முத ஜோதிகா கிட்ட சாரி கேளுடா. அத்த, சாரி கேளுன்னு சொன்னேன். நான் எதுக்கு அத்த சாரி கேட்கணும்? நான் என்ன பண்ணேன்? அம்மாவை பேச என்ன உரிமை இருக்குன்னு அவகிட்ட கேக்குற? நீ யாருன்னு கேக்குற? அவளை அடிக்கிறதுக்கு மட்டும் உனக்கு என்னடா உரிமை இருக்கு? அத்த, நிறுத்துடா, அப்படி கூப்பிடாத. இங்க முழுக்கே எல்லாரும் இருக்காங்கன்னு கூட நினைக்காம அத வந்ததை என்ன ஏதுன்னு விசாரிக்காம அது எப்படி நீ மேல கை வைக்கலாம்? பொண்ணு கைய நீட்டி அடிக்கிறவன் ஒரு நல்ல மனுஷனாவே இருக்க மாட்டான். சந்தேகமா இருக்குடா. ஜீவா, நீ நாங்க வளர்த்த புள்ளதானா? அத்தா, அது வந்து அத்தா, அவ பேசுனது தப்பு. ஏய், அவளும் நானும் பேசிட்டு இருக்கோம். நீ எதுக்குடா தேவையில்லாம உள்ள வந்த? இது எங்களுக்குள்ள உள்ள பேச்சு. நாங்க கோபமா பேசிக்குவோம், சந்தோஷமா பேசிக்குவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். இது எங்களோட பிரச்சனைடா. நீ எதுக்குடா தேவையில்லாம உள்ள வந்த? அத்தா, அதுக்காக அம்மாவை பேசிக்கிட்டு இருப்பா. நான் பாத்துட்டு இருக்கணுமா? பாத்துட்டு இருடா. அவ மருமக அவளை என்ன வேணாலும் பேசுவா. அவளுக்கு அதுக்கு முழு உரிமையே இருக்கு. உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை? அம்மாவை பேசினா நான் கண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. கண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்குனா அடிப்பியா? அத்தா, அது கோபத்துல. இல்ல ஜீவா, இது அப்படியே சும்மால விட முடியாது. மதுரி, நானும் அதத்தான் நினைக்கிறேன். நம்ம இருக்கும் போதே இப்படி மேல கை வைக்கிறா. என்ன பழக்கம் பழகுறான் இவன்? ஏண்டா, ஏதா இருந்தாலும் எங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்குவோம். தேவையில்லாம வந்து அடிச்சாலும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு. அம்மா, நான் அடிச்சது வேணா தப்பா இருக்கலாம். ஆனா அதுக்காக இந்த வீட்டுக்குள்ள அவ இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஜீவா, போ வெளியே போ. ஆரம்பத்துல இருந்து உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். நான் அதையும் மீறி நீ பழகிக்கவ. அங்க வீட்டுல தனியா இருந்தவ, அதுவும் குடும்பத்தால பாதிக்கப்பட்டவ. அதெல்லாம் மறந்து ஓ லைஃப் சந்தோஷமா மாறணும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ எங்க குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ற இல்ல. இதுக்கு மேல நீங்க இருந்தா சரிப்பட்டு வராது. எங்கடி உங்க அப்ப? சொல்லு, எங்க அந்த மனுஷனை கூட்டிட்டு இப்பயே கிளம்பு. ஏய் ஜீவா, ஜீவா. சாரி அத்த, இவ்வளவு நாள் நான் எல்லா விஷயத்துக்கும் பொறுமையா தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் அதே பொறுமையா இருந்தேன். இந்த வீட்டுக்கு நான் பிள்ளையே இல்லாத. என்னடா என்ன பேசுற? என் பக்கம் நியாயம் இருக்கத்த. நானும் எவ்வளவுதான் பொறுமையா விட்டு கொடுத்து போக. புரிஞ்சுக்க தெரியாத பொண்ணு கூட வேண்டாத்த, வேண்டாம் ஆசைப்பட்டேன் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுதான். பிடிச்சிருந்தனாலதான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்தேன். இல்லாட்டி அன்னைக்கு இவ கழுத்துல தாலி கட்டணும்னு அவசியம் இல்ல. சரத்தும் பக்கத்துலதான் இருந்தான். இப்படினாலும் சமாளிச்சு இவளை காப்பாத்தி இருக்கலாம். எனக்கு பிடிச்சிருந்த ஒரே காரணத்துக்காக தான் இவங்க அப்பை சொன்னானேன்னு உடனே தாலியை கட்டினேன். ஆனா இப்ப வரைக்கும் இதனால எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாத. எனக்கு மட்டும் சந்தோஷம் போகல. இவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அன்னைக்கு இந்த குடும்பத்தோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே போச்சு அத்த. அது எப்படிடா போகும்? சொல்லு, அது எப்படி போகும்? ஜீவா, நீ இப்படியா? நம்ப முடியலடா, நம்பவே முடியல. உங்க மாமா 4 பசங்களை பத்தி பேசுறதை விட அதிகமா பேசுறது உன்னை பத்தி மட்டும்தான். இந்த வீட்லயே நீ ரொம்ப புத்திசாலி, ரொம்ப துடுக்கா இருப்ப. எதா இருந்தாலும் ரொம்ப அறிவா செயல்படுவ. எந்த ஒரு பிரச்சனையும் வர விடாம அவ்வளவு அழகா ஷால் பண்ணுவேன்னு உன்னை பத்தி பேசாத நாள் இல்ல. ஆனா அந்த நம்பிக்கையை இன்னைக்கு பொய்யாக்கிட்டேல. ஏன் ஜீவா, எனக்கு பிடிச்சிருந்தது, தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டேன்னு ஈஸியா சொல்ற. அவன் என்ன பொம்மையா? சொல்றா, அவளுக்கு உயிர் உணர்வுலாம் இல்லையா? அது நீ தாலி கட்டிட்டேன்னு ஒரே காரணத்துக்காக, நாம எல்லாம் அவ வீட்டுல போய் பேசணுங்கிற காரணத்துக்காக நமக்கு மரியாதை கொடுத்து, நம்ம குடும்பத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து இந்த வீட்டுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கும் இருந்தா என்னடா பேசுற? இப்படி நீ பேசுறிய, உனக்கு அது தப்பா தெரியல? அது அத்த. இப்ப என்ன அவ தப்பா பேசிட்டா? கூட்டு குடும்பம்னா மரகத்தோட மாமியாரும் மாமனாரும் இங்க இருக்கணுமே, ஏன் இல்லன்னு கேட்டா. அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. இல்ல, வீட்டை விட்டு வெளியே போனா. ஏய், அவ ஏதோ பேச வந்து ஏதோ பேசிட்டா. இப்ப நீ பேசல. ஆத்திரத்துல அறி விளந்துதான் போகும். இந்த ஒரு சூழ்நிலையில தான் அவ இருந்தா. நீ மட்டும் வரலாட்டி ஈஸியா அவட்ட பேசி புரிய வச்சிருப்போம். அந்த கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அடிச்சு அவளை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற. இப்ப மட்டும் ஒரு ரத்ன மாமாக்கு போன் பண்ணி நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னு சொன்னா உங்க ரத்ன மாமா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. ஒன்னதான் வீட்டை விட்டு அனுப்புவாங்க. வேண்டாம்.
சொல்ற? சாரி அத்தை, நான் தான் ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணி ஏதோ பேசுறாங்க, அம்மாவை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு, நீ வந்து என்னன்னு பாருடான்னு நான் தான் அத்தை ஃபோன் பண்ணி சொன்னேன். என்னடி சொல்ற? நீ ஃபோன் பண்ணி வர சொன்னியா? ஆமா அத்தை, ஜோதிகா உங்க பேச்சையும் கேட்காம எதிர்த்து பேசுனதும் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியாம ஒரே இருக்காடி. சாரி அத்தை, அண்ணன் வரலாட்டி இப்ப பிரச்சனையே இல்ல. கண்டிப்பா ஜோதிகாவுக்கு நீங்க புரிய வச்சிருப்பீங்க. அவசரப்பட்ட அண்ணனை வர சொல்லிட்டேன். வேண்டாம் அத்தை, ரத்ன மாமாட்ட சொல்லாதீங்க. இந்த வீட்ல விளையாட்டுக்கு எங்களை திட்டினாலேவும் ரத்ன மாமா எல்லாரையும் திட்டுவாங்க. எங்களை எப்படி வச்சுக்குவாங்கன்னு தெரியும். ஜோதிகா நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவ, அவளை போய் ஜீவா அடிச்சிட்டேன்னு சொன்னா கண்டிப்பா ரத்ன மாமா கோபப்பட்டு நீங்க சொன்ன மாதிரி ஜீவாவை வெளியே தான் போக சொல்லுவாங்க. வேண்டாம் அத்தை, ப்ளீஸ், நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணி அண்ணி மன்னிச்சிடுங்க அண்ணி. அண்ணன் அடிச்சதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுங்க அண்ணி, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அண்ணன் ஏதோ ஒரு அவசரத்துல கோபப்பட்டு. ஏய் சுபா, உனக்கு என்னடி அறிவு இருக்கு? ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது நமக்குள்ள பிரச்சனை வந்தா இந்த ஆம்பளைங்க காதுக்கு போகாம பாத்துக்கணும் தானே நம்ம சொல்லுவோம். நீ மெனக்கிட்ட ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்க. தெரியாம பண்ணிட்டேமா. அண்ணி வைஷாத்தையும் எதிர்த்து பேசினதும் அண்ணன் வந்தா ஏதாவது பேச்ச மாத்தி விளையாட்டா பேசி அண்ணிய சமாளிச்சிடுவாங்கன்னு நினைச்சேன். அண்ணன் கோபப்பட்டு அடிப்பான்னு எதிர்பார்க்கலாமா? ஜோ, என்னடி நீ? சாரிமா அண்ணி, சாரி அண்ணி. ஏய் சுபா, நீ எதுக்கு அழுகுற? அழாத. நீ ஒன்னும் சாரி கேட்கணும்னு அவசியம் இல்ல. நல்ல மாசமா இருக்கிற புள்ள அழுதுகிட்டு கண்ணீரை தொடடி. அவ பேசுற பேச்சுக்கு அவ அழுகுறா. நான் செஞ்சது தப்பாவே இருக்கட்டும், அடிச்சது தப்புதான், கோபப்பட்டுட்டேன். அதுக்காக அவ பேசின எல்லாமே சரி கிடையாது. சரியோ தப்போ அத நாங்க பாத்துட்டு இருந்திருப்போம். நீ எதுக்குடா உள்ள வர? வைஷாத்த இப்ப நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? கேப்ப. மன்னிப்பு கேளுடா. பொண்ணுன்னு நினைக்காத, பொண்டாட்டின்னு நினைக்காத, மனுஷியா நானே. அவளும் நம்ம வீட்டு பொண்ணு. கேளுடா மன்னிப்பு. சரிங்க. அது நான் அடிச்சது. நிறுத்துங்க ஜீவா தம்பி, நிறுத்துங்க. போதும், நிறுத்துங்க. நீங்க மன்னிப்பு கேட்டாப்ல நீங்க அடிச்சது இல்லைன்னு ஆயிடுமா? அண்ணே வேண்டாமா, வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அண்ணே என்ன பேசுறீங்க? என்னதான் ஜீவா தம்பி அடிச்சாலும் நீங்க எல்லாம் விட்டு கொடுக்காம என் மகனுக்காக பேசுனீங்களே, அதுவே போதும். அந்த ஒரு விஷயத்துல மனசு குழந்துருச்சு. ஆனா இனி என் பொண்ணு இந்த வீட்டுல இருக்க மாட்டா. அண்ணே என்ன சொல்றீங்க? என் புள்ள இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டா. என் புள்ள கண்ணத்தை பாருங்க, அடிச்சு சவக்க வச்சு. ஜீவா தம்பி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் என் பொண்ணு கழுத்த தாலி கட்ட சொன்னேன். அப்போ இந்த குடும்பத்தை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா உங்க ஒரு ஆளை மட்டும்தான் முழுசா நம்பினேன். உங்களை நம்பி மட்டும்தான் என் பொண்ணை முழுசா உங்ககிட்ட ஒப்படைச்சேன். ஆனா நீங்களேவோ இல்ல தம்பி, இல்ல, இனி என் பொண்ணு இங்க இருக்க மாட்டா. ஐயோ அண்ணே, அவசரப்பட்டு பேசாதீங்க. எல்லாரும் கோபத்துல டக்குன்னு முடிவெடுத்தா பாதிக்கப்படுறது நம்ம பிள்ளைங்கதான். வேண்டாமா, வேண்டாம். ஏற்கனவே என் தங்கம்மா இங்க இருக்க பிடிக்கல, வீட்டுக்கு போயிடலாம்ப்பான்னு தான் சொன்னா. இருந்தாலும் இந்த குடும்பத்தெல்லாம் வந்து நான் பார்த்ததுக்கு அப்புறம், உங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம பொண்ணை ஒரு நல்ல இடத்துல கொண்டுட்டு வந்து விட்டுட்டோன்னு ஒவ்வொரு நாள் நினைச்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ எல்லாருக்கும் மத்தியில இல்ல, வேண்டாம். இது நாள் வரைக்கும் என் பிள்ளை என்ன கைய ஓங்க கூட செஞ்சதில்ல. நான் ஓங்குற மாதிரியோ கோபப்படுற மாதிரியோ அவன் நடந்துகிட்டதே இல்ல. என் மக இப்ப என்ன பேசினா எதுக்காக பேசுறான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஜீவா தம்பி அடிச்சிருக்க கூடாது. ரத்னம் சார் கிட்ட ஒவ்வொரு தடவையும் பேசும்போதும் அவர் பேச வார்த்தையிலும் சரி, அவர் செய்யற செய்கையிலும் சரி, இந்த வீட்டுல உள்ள பொண்ணுங்களுக்குரிய மரியாதை நல்லா தெரியும். பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்சவங்க வீட்டுல என் பொண்ணு வாழ்றான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ அதெல்லாம் போய் என் ஜீவா தம்பி நிரூபிச்சிட்டாரு. யார நம்பி நான் அந்த வீட்டுல என் பொண்ணை விட்டேனோ அவர் மேலே எனக்கு இப்ப அவன் நம்பிக்கை வந்துருச்சு. இனி என் பொண்ணு இங்க வேண்டாம். என் பொண்ணை என் வீட்டுல நான் மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன். என் பொண்ணுன்னு சொல்றதை விட இது என் அம்மா தங்கம்மா. அவ இப்படி அழுது நின்னு இத பார்த்து தாங்குற சக்தி எனக்கு இல்ல. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இதனால் வரைக்கும் என் பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டதுக்கு இந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இதுக்கு மேலே என் பொண்ணு இங்க இருக்கணுமான்னு யோசிச்சா வேண்டாம், யோசிக்க கூட என்னால முடியல. என் பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து போறேன். ரத்னம் சார்ட்ட பார்த்து சொல்லிக்கோங்க. ஜீவா தம்பி, ரொம்ப சந்தோஷம்ப்பா. உன் மேல வச்ச நம்பிக்கைய நீ காப்பாத்திட்டீங்க தம்பி, காப்பாத்திட்டீங்க. இப்போ உங்களை தமாசு தம்பியா நினைச்சேன். நல்ல கபடம் இல்லாத சிரிப்பு, மனசுல எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாம தெளிவான பையன்னு. ஆனா உங்க மனசுல இப்படி ஒரு எதிர்பார்க்கல தம்பி, எதிர்பார்க்கல. என் பொண்ணு இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். என் பொண்ணு வாழ்ந்தது போதும். தங்கம்மா, வாடகன்னு போலாம். ஜோ இங்க இருந்து இல்ல இங்க இருந்து ஜோதிகா இல்லாம ஜோதிகா வாழ்க்கை முள்ளானதே என் நெஞ்சில் சுவாசம் தீரும் முன்பே என்னோடு
தங்கம்மா வாமா வாமா நம்ம வீட்டுக்கு போலாம் வாடாமா. அண்ணே அண்ணே அவசரப்படாதீங்கண்ணே. தப்புதான், என் மருமவன் பண்ணது தப்புதான். அவனை நான் எத்தனை அடி வேணாலும் அடிக்கிறேன். எங்க வீட்டு பொண்ணுனே ஜோதிகா ஈஸியா ஏன் அம்மா ஏன் தங்கம்மான்னு சொல்லி நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா வேண்டாண்ணே. ஐயோ அண்ணே, நான் ஜீவாவை மன்னிப்பு கேட்க சொல்றேன். திரும்ப இந்த மாதிரி தப்பு எப்பவுமே நடக்காதுன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேனே. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். அவசரப்படாதீங்கண்ணே, நீங்களும் அவசரப்படாதீங்க. ஆமாண்ணே, அவசரப்படாதீங்க. ஜோதிகா எங்க வீட்டு மகாலட்சுமி. நீங்க கூட்டிட்டு போனா நாங்க அப்படியெல்லாம் விட முடியாது. மாமா ப்ளீஸ் மாமா, நீங்க கூட்டிட்டு போகாதீங்க. இல்ல என் மேல தப்புதான். அண்ணனை நான் வர சொல்லிருக்கலாட்டி இவ்வளவு பிரச்சனையே இல்ல. அவசரப்பட்டு பண்ணிட்டேன் மாமா. இனி அன்னைக்கு எந்த ஒரு தப்பும் நடக்காது. நானும் பாத்துக்கிறேன் மாமா. ப்ளீஸ் மாமா, வீட்டுக்கு கூட்டிட்டு போகாதீங்க. ஆமாப்பா, கூட்டிட்டு போகாதீங்க. இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அம்மாடி, அதுக்காக என் பிள்ளைய அடிக்கலாமாமா? தப்புதான்ப்பா, தப்புதான். ஆனா இந்த ஒரு விஷயத்தினால ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்கப்பா. இனிமேல் இந்த ஒரு தப்பு நடக்கவே கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அப்பா, ஏற்றமே வாழ்க்கை இல்லப்பா. ஏற்றம் இருக்க ரெண்டுமே இருந்தாதான் வாழ்க்கை. சந்தோஷம் மட்டுமே எப்பவும் இருக்காதுப்பா. சங்கடம் சந்தோஷம் ரெண்டும் கலந்ததான்ப்பா வாழ்க்கை. நான் இந்த சங்கடம் இனிமேல் நடக்காத மாதிரி பாத்துக்கலாம். கூட்டிட்டு போகாதீங்கப்பா. ஆமாப்பா, கூட்டிட்டு போகாதீங்க. ஜோதிகாவை எங்க வீட்டுல ஒரு ஆளை நாங்க பாத்துட்டோம். ஆமாப்பா, கூட்டிட்டு போயிடாதீங்க. உங்க பொண்ணுக்காக நாங்க எல்லாருமே மன்னிப்பு கேக்குறோம். ப்ளீஸ்ப்பா, கூட்டிட்டு போகாதீங்க. இல்லம்மா, நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா அதுக்காக இல்ல, என் மனசு கேட்கல. இது நாள் வரைக்கும் என் பொண்ணை நான் கை நீட்டது கிடையாது. ஏன் சின்ன பிள்ளையில ஸ்கூல்ல கூட ஒழுங்கா படிக்கல, இல்ல சேட்டை பண்ற, எதுக்குமே அவ அடி வாங்கினது கிடையாது. முத முறையா என் பொண்ணு கண்ணெல்லாம் செவந்து நீங்க எல்லாரும் சொல்றீங்க. ஆனா பெத்த மனசு வேண்டாமா. ஜீவா மேல இருந்த நம்பிக்கை எனக்கு போச்சு. அந்த தம்பி எப்பயோ பொறுமையா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இல்லம்மா, என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க. உங்களுக்காக நான் பொறுமையா இருந்தேன்னா என் பொண்ணை நான் கஷ்டப்படுத்துற மாதிரி. என் பொண்ணு ஆரம்பத்துல இருந்து இந்த வீட்டை விட்டு போயிடலாம்ப்பான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா எனக்காக, ஏன் சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தவ என் பொண்ணு. இப்ப நான் அவளை பாக்கலனா என்னை விட மோசமான ஒரு அப்பே எவனும் இருக்க மாட்டா. தங்கம்மா, வாடாக்கண்ண போலாம். இல்ல இல்ல இல்ல, ஜோதிகா வாமா போலாம். ஜீவா, டேய், என்ன போகாதன்னு சொல்ல மாட்டியா? சொல்லடா, இங்க இருந்து போகாதன்னு சொல்ல மாட்டியா? வீட்டை விட்டு வெளியே போன்னு மனசாரதான் சொன்னியா? சொல்லடா, மனசார சொன்னியா? போயிடவா, இங்க இருந்து போயிடவா நானு? சொல்லு ஜீவா. அது வந்து தங்கம்மா, என்ன பேசிட்டு இருக்க? சாரிப்பா, சாரி. என்னம்மா? நீங்க சொல்லி முத முறையா நான் ஒரு விஷயத்தை மறுக்கிறேன். தங்கம்மா, அப்பா இங்க இருந்து போக வேண்டாம்ப்பா. தங்கம்மா, போக வேணாம்ப்பா, நான் இங்கே இருந்துக்கிறேன். நாம இங்கே இருந்துக்கலாம். தங்கம்மா, நீ என்ன பேசுற? இதெல்லாம் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன்னு சொன்ன. இன்னைக்கு ஜீவா தம்பி அடிச்சிருக்காரு. அப்படியும் அதுக்கு காரணம் நான் தான்ப்பா, நான் தான். அப்பா இல்ல, உங்களுக்கு முன்ன வைஷாமா. சொல்லுமா. நான் இதெல்லாம் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டேன். என்ன தெரிஞ்சு வேணும்னு தான் பேசினேன். என்ன வேணும்னு பேசுனியா? ஏய் கத்தாதடா. ஜோதிகா என்ன சொல்ற? அது உங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கறேன், எல்லார்கிட்டயும். ஏய் தங்கம்மா. அம்மாடி என்னம்மா? ஏய் ஜோதிகா, மன்னிச்சிடுங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நீ எதுக்குமா மன்னிப்பு கேக்குற? ஐயோ முத நீ எழுந்துரு. இல்ல வைஷாமா, தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். எனக்கு உங்க எல்லார் பத்தியும் தெரியும். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். அது ஏன் தப்பு இல்ல. எங்க அம்மா கஷ்டப்பட்டதை நான் கூட இருந்தே பார்த்துட்டேன். அதை விட அவங்க எங்களை விட்டு போனது மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு வைஷாமா. என்னதான் நீங்க நல்லா பழகுனாலும், உங்களை பத்தி எனக்கு முழுசா தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்தது. எங்க அம்மாக்கு நடந்தது ஏன் எனக்கும் நடக்காதுன்னு அந்த ஒரு பாதிப்புனாலதான் இன்னைக்கு நான். இதெல்லாம் என்னோட ஐடியா இல்ல. நான் இங்க இருந்து போயிடுறேன். அப்பாவை எப்படியாவது ஏமாத்தி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நம்ம வீட்டை கூட்டிட்டு வந்துடுறேன்னு பையன்கிட்ட சொன்னேன். ஆனா அவதான் இந்த குடும்பத்தை விட்டுட்டோ ஜீவாவை விட்டுட்டோ உன்னால இருக்க முடியாது. என்ன உனக்கு அவங்க மேல ஒரு சின்ன சந்தேகம் அதானே? நீயா பிரச்சனை பண்ணு. உன்னை எந்த ஒரு விஷயத்திலயும் விட்டு கொடுக்காம பேசினா இதை விட ஒரு நல்ல குடும்பத்தை நீ எங்கேயும் பார்க்க முடியாது. வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணிடாதானே பையன்களை திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டா. ஐஷோமா ரொம்ப ரொம்ப சாரி. உங்க யாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் பேசல. ப்ளீஸ் வரைக்கும் நான் கஷ்டப்படாம இந்த வீட்ல வாழணும். எனக்கு பிடிக்கும் வைஷோமா உங்க எல்லாரையும், அதை விட ஜீவாவ. எனக்கு வேற வழி இல்லாமதான் நான் பேச ஆரம்பிச்சேன். பேசுறது தப்புதான். பேச பேச அப்படியே போ. உங்களை ரொம்ப கோபப்படுத்தினா உங்களோட குணம் வரும் நினைச்சு அளவுக்கு மீறி பேசிட்டேன். அத்தை, அம்மாமா இங்கதான் இருக்கேன். அத்தை இங்கதான் இருக்கேன். சொல்லுமா.
சாரி தான் அத்தை. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. சாரி சாரி அத்தை. ஏற்கனவே ஜீவா சொல்லியிருக்கான், இங்க கல்யாணம் முடிச்சு போன புதுசுல உங்க அத்தையும் மாமாவும் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னு. அண்ணன் தான் பணக்காரன்ல, அவங்கிட்ட போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு உங்களை டெய்லி கொடுமைப்படுத்தினதாவும் இங்க ரத்ன சாரும் உங்களுக்காக எல்லாம் செஞ்சு ஆனா அதுக்கப்புறமும் அவங்க உங்களை பண்ற டார்ச்சர்ல ராகவ் மாமாவே உங்களை கூட்டிட்டு வந்ததா ஜீவா சொன்னாங்க. நீங்க ரொம்ப அங்க பொறுமையா இருந்தீங்களா? ஏன்னா ரத்ன சார் வளர்த்ததுன்னு சொன்னாங்க. ராகவ் மாமா இங்கன்னு உங்களை கூட்டிட்டு வரல, தனி கொடுத்திருந்தா போய் இருந்தீங்க. அப்புறம் ஜீவாவை நீங்க மாசமா இருக்கும் போது தனியா இருந்து கஷ்டப்பட வேண்டாம், நம்ம குடும்பத்தோட இருன்னு ரத்ன சார் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரியா அத்தை? சரிதாமா. அம்மாடி ரொம்ப பொறுமையா இருந்தேனா? ரொம்ப ரொம்ப பொறுமையா தான் இருந்தேன். அவங்க காசுக்கு ஆசைப்பட்டு எனக்கு சாப்பாடு கூட கொடுக்காம ரொம்ப நாள் பட்னியா கூட இருந்திருக்கேமா அந்த வீட்ல. அப்படி இருந்து என் அத்தை மாமாவை நான் குறை சொன்னது கிடையாது. இப்படியே இருந்தா எனக்கு ஏதாவது ஆயிடும் தான் உன் மாமா என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இப்பவும் எங்க அத்தை மாமாவை நான் சும்மாலாம் விடலாமா? அவங்களுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ நான் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்க மாமாவை இங்க வந்த பிறகு ஒழுங்கா வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்தாரு. அப்புறம் அந்த தொழில நட்டமாக இங்க வசதி வாய்ப்பை பார்த்துட்டு எல்லாம் நமக்கு தான் இருக்குல்ல, எதுக்கு வேலைக்கு போயிட்டுன்னு அப்படியே அவரும் போயிடுச்சுமா. காலம் போயிடுச்சு. வேலை வெட்டி போகாம உங்க மாமா இருக்கலாம், ஆனா ஏதாவது ஒரு வேலையை சொன்னா செய்யாம இருக்க மாட்டாரு. அதை விட இந்த வீட்டுல பாசத்துக்கு மிஞ்சின ஆளு உங்க மாமாவும் ஒருத்தருமா. எல்லார் மேலயும் அவ்வளவு உயிரா இருப்பாரு. தெரியும் அத்தை, அத வந்த கொஞ்ச நாள்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தங்கம்மா நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்பா உங்ககிட்ட கூட சொல்லல, சொல்லாம நான் இப்படி என்ன விடுங்கண்ணே. நம்ம வீட்டு புள்ள இங்கதான் அவ கடைசி வரைக்கும் வாழ்ந்தாகணும். அதுக்காக எதையும் யோசனை பண்ணாம அவ மனசுக்கு திருப்தி இல்லாம வாழ முடியுமா? அதுவும் சரிதான். மருமக பிளான் பண்ண அத மாமியாரு சரின்னு வாதாடுறாங்க. தெரியாம பேசிட்டேன் அத்தை. நான் சந்தேகப்பட்டது தப்புதான், ஆனா அத்தை புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பேசினதும் உங்களை விட்டு கொடுக்காம வைஷாமா வந்தது, வைஷாமாவ பேசினதும் சுபா மதி வாசுகி வேணி எல்லாருமே வந்தது. அதுக்கப்புறம் ஜீவா வந்து அடிச்சதும் ஏண்டா அப்படி அடிச்சேன்னு என்ன விட்டு கொடுக்காம நீங்க எல்லாரும் பேசினது, ஜீவாவை திட்டினதும் சுபா என்னென்ன திட்டாதீங்க என் மேலதான் தப்புன்னு அவ சொன்னது. இப்படி மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம என்ன ஒரு வார்த்தை கூட குத்த சொல்லாம என் மேலதான் தப்புன்னு யாருமே பேசாம எப்படி அத்தை விஷயமா எப்படி இதெல்லாம் பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, குடும்பத்தால கஷ்டப்பட்டுட்டேன் நீ சொல்லிக்கிட்டே இருக்கமா, ஆனா கண்டிப்பா ஒரு நல்ல குடும்பம் உனக்காக அமையும், நீ அதுல சந்தோஷமா வாழ்வேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் சொன்னது பழிச்சிருச்சு. விஷயமா இப்படியா நான் எந்த குடும்பத்தையும் பார்த்தது இல்லைன்னு சொல்றதை விட பழகினது இல்ல. என் குடும்பத்தால நான் என்னைக்கு கஷ்டப்பட்டேனோ அதோட எதுவுமே வேண்டான்னு ஒதுங்கிட்டேன். இவ்வளவு நாள் அப்பா கல்யாணம் பேசினப்ப கூட எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் வெறுத்தது கூட நான் பட்ட கஷ்டத்தினாலதான். குடும்பத்தால கஷ்டப்பட்டு எதையோ இழக்கலாம் தாங்கிக்கலாம், ஆனா பெத்த அம்மாவை இழக்கிறது அது என்னால தாங்கிக்க முடியல வைஷம்மா. ஆனா இந்த குடும்பத்துக்குள்ள வந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். வைஷம்மா அத்தை சுபா உங்க எல்லாரையும் நான் நல்லா பாத்துக்குவேன், கண்டிப்பா நல்லா பாத்துக்குவேன். ப்ளீஸ் எல்லாரையும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் இனி இங்கே இருக்கேன், இந்த வீட்டு பொண்ணா ஜீவாவோட மனைவியா இங்கே இருக்கேன். உங்க எல்லாருக்கும் சம்மதமா? ப்ளீஸ் சொல்லுங்க. என்னம்மா இப்படி கேட்டுட்ட? நீ எங்களுக்கெல்லாம் டெஸ்ட் வைக்கலாம், ஆனா நாங்கெல்லாம் டெஸ்ட் வைக்காம உன் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடுவோம். ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்க, என்னென்னமோ பேசிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சிட்டோம். இங்க பாருமா, நீ சொல்றதுலே புரியுது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருந்தா நீ இப்ப இந்த அளவுக்கு எங்க எல்லாத்தையும் பேசி இந்த குடும்பத்துல நம்ம வாழ்றதுக்கு சரியான இடம் தானான்னு உனக்கு நீ ஆராய்ச்சி பண்ணிக்கிறேனா? புரியுதுமா, அந்த அளவுக்கு நீ மனசளவுல நொந்து போயிருக்கேன்னு. இங்க பாரு ஜோதிகா, எல்லாத்தையும் மறந்துரு. சொன்னேல இந்த வீட்டு பொண்ணானு, நீ இந்த வீட்டு பொண்ணுதான், எங்க ஜீவாவோட பொண்டாட்டிதான். இனிமேலாவது சந்தோஷமா இரு. ஆமாமா அங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு மண்ணமா பேசிட்டு இருந்தா கூட நீ அதுல இருந்து விட்டு விலகி தனியா தான் இருப்ப. அப்பவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இந்த பிள்ளை இப்படி தனியா யார்கிட்டயும் பேசாம இப்படி ஒதுங்கியே இருக்காளே, அவன் மனசுக்குள்ள என்னதான் கஷ்டமோன்னு. ஆனா இன்னைக்கு உன் கஷ்டம் எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்ட பாத்தியா? இனி நீ சந்தோஷமா இரு, நாங்க பாத்துக்கிறோமா. நீ ஆமா நீ சாரி எல்லாம் கேட்காதீங்க, இது நம்ம குடும்பம். நீ இங்க எப்பவும் அப்படிதான், அதுக்காக எனி டைம் சந்தோஷமா இருக்க மாட்டோம். அப்பப்ப சண்டையும் போட்டுக்குவோம், ஆனா அடுத்த நிமிஷம் சமாதானம் ஆயிடுவோம். பாத்திருக்கேன் சுபா. சரிமா அழாத, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஆனா எல்லாரும் மன்னிச்சிட்டீங்கல்ல. நீ வேற மன்னிப்புன்னு அதானே நம்ம வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்ட, இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எழுந்துரு கண்ணீரத்தோட. ஜீவா வைஷாத்த என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிற? மண்டி போட்டு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா? மலைமாடு மாதிரி நின்னுட்டு இருக்க. என்ன மலை மாடா? ஆமாடா மாடு. புள்ளைய கை பிடிச்சு தூக்கடா. அழாதன்னு சொல்லு, முத அடிச்சதுக்கு சாரி கேளு. என்ன சாரியா? அதுவும் நானா? ஜீவா ஏய் என்னடா? நடிக்கிறேங்கிற பேர்ல எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துவா, அப்புறம் என் மனசு திருப்திக்காக இதெல்லாம் பேசுனேன்னு சொல்லுவா. உங்க எல்லாருக்கும் பெரிய மனசா இருக்கும், மன்னிப்பீங்க. நான் உன அந்த அளவுக்கு தியாகி எல்லாம் கிடையாதுமா, ஞானியும் கிடையாது. ஏய் என்னால மன்னிக்க முடியாது. ஒரு பொண்ணை கை நீட்டி அடிச்சது தப்பு, அதுக்கு மனசார சாரி கேட்டுக்கிறேன்.
மன்னிப்பா? என்னால முடியவே முடியாது. எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு, தெரிஞ்சுக்கோங்க. அண்ணா ரொம்ப பண்ணாத. மத்தவங்க எல்லாம் ரொம்ப பண்ணலாம், நான் பண்ணக்கூடாதா? இங்க இருந்து கோபமா போறேன். ஏ ஜீவா, அத்த சமாதானப்படுத்த வர சொல்லுங்க. என்னடா? இல்லத்த, சாரி கேட்க வர சொல்லுங்கன்னு சொல்லி. உன்ன இல்லத்த, நான் மன்னிக்கல, நான் கோபமா தான் இருக்கேன். இங்க பாருமா, உன்னை அடிச்சதுக்கு சாரி. அதுக்காக உன்னை மன்னிச்சுட்டேன் மட்டும் நினைக்காத, நான் மன்னிக்கவே மாட்டேன். மாமா. தம்பி. சாரி மாமா, உங்க பொண்ணை அடிச்சது தப்புதான். ஒரு கோபத்துல அடிச்சிட்டேன். ஆனா சத்தியம் பண்றேன் மாமா, இனி எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கண்டிப்பா அடிக்க மாட்டேன். இது என் மேல சத்தியம். ஐயோ ஜீவா தம்பி, கண்டிப்பா சொன்ன வாக்க காப்பாத்துவேன் மாமா. உங்க பொண்ணு அழுதுட்டானோட நீங்க கண் கலங்கி மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. சாரி மாமா, இனி கண்டிப்பா நான் சங்கடப்படுத்த மாட்டேன். ஐயோ தம்பி, மனசா இப்படி மன்னிப்பு கேக்குறீங்களே, இதெல்லாம் யாருக்கு வரும்? நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். பொண்ணு அழுததும் அதுவும் அவளை இது வரைக்கும் அடிச்சதே இல்லையா, அதனால கொஞ்சம் கலங்கி என்னென்னமோ பேசிட்டேன் தம்பி. நீயே என்ன மன்னிச்சிருப்பா. அப்பாடா, இந்த மன்னிப்பு எப்ப முடியுமோ? அதானே வாசுகி, ஆளாளுக்கு பேசிக்கிறாங்க, ஆளாளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. என்னத்த சொல்லன்னு ஒண்ணும் தெரியல. ஏய் என்னங்கடி? அத்தை பின்ன இவங்களே குண்டும் வைப்பாங்களா, இவங்களே எடுக்கவும் செய்வாங்களா? என்ன 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 குண்டு? அது ஒரு டயலாக் அத்தை. ஏய் பஞ்சு பேசுற நேரமாடி. ஐயோ அத்தை, எல்லாம் சரியா போச்சு, சமாதானமா ஆயாச்சு. ஒரு ஆள் தான் தனியா உள்ள கூப்பிடுறாங்களே, அது கூட தெரியாம ஒரு ஜீவன் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கு. அம்மாடி வேணி, நீ என்ன சொல்ல போறீங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய் எனக்கு தெரிஞ்சிச்சுப்பா. என்னன்னா வேணியை விட ஜோதிகா, அதாவது எங்க அண்ணி கொஞ்சம் மக்குதான். என்னன்னா என்னடி சொன்னா மக்கா? பிச்சு போட வேண்டி. அம்மா ஓ மருமகள கொஞ்சம் அழுகை நிப்பாட்டிட்டு. ஏய் பாப்பா, அண்ணன் உள்ள போனதுக்கு அப்புறம் சொல்லுப்பா. டேய் அண்ணா. மதி என்ன எல்லாரும் சிரிக்கிறாங்க? இந்த நேரம் நம்ம அப்படியே ஒதுங்கணும்னு அர்த்தம். அப்படியா? ஆமாடி ஜோதிகா, அத்தை எல்லாரும் என்ன மன்னிச்சிட்டு. ஐயோ அதெல்லாம் அப்பவே மன்னிச்சாச்சுமா, நீ வேற அழுகாத. ஐயம்மாவன் தனியா போய் மன்னிப்பு கேட்டுக்கறாத்த. அடி பாவி, இவ மக்கு கிடையாது அதானே.